தனி மனிதனோட வாழ்க்கையில் வந்து இப்போ ஒருத்தருக்கு ராகு தசை வருது சரிங்களா. ராகு வந்து ராசிக்கு லக்னத்துக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கார். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 11 இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ராசிக்கு 3 இருக்கார். ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னா பிரமாதமாக இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாகவே நான் சொல்கிறேன். காற்று ராசிகள்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம். ஓகேங்களா. இப்போ கும்ப ராசிக்கு 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு, மிதுனத்துக்கு 11 ராகு உட்காந்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ராகு தசை அவருக்கு வந்ததுன்னா பிரமாதப்படுத்திடும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வைஸ்லேயும் சரி, ஃபேமிலி லைஃப்லேயும் சரி, அவர் அனுபவிக்காத விஷயங்கள் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் லிஃப்ட் பண்ணி கொண்டு போய்டும். ரொம்ப சூப்பராக பிரமாதம் கொண்டு போயிடும். ஒரு 18 வருஷம் ராகு தசை ஒருத்தருக்கு சரியான டைமில் ஒரு மிடில் ஏஜில் ஒரு 25 வயசில் ஸ்டார்ட் ஆகி 43 வயசு வரைக்கும் போச்சுன்னா உண்மையிலே அவர் தான் கொடுத்து வச்ச மகராசை. சும்மா லைஃப் லிஃப்ட் வந்து எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டிடும். ஆனால் இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன வந்துட்டு, அவர் ராகு தசை சம்டைம்ஸ் நிறைய பேர் மீட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி சதய நட்சத்திரம் ஸ்டார்டிங்லேயே வந்து ராகு தசை சின்ன வயசுலேயே முடிஞ்சிடும். அந்த மிடில் ஏஜில் வராது. ஓகேங்களா. பட் லக்ன ரீதியாக பலன் அப்படிங்கிறப்ப வந்து அந்த ராகு புத்தியில் கண்டிப்பாக கொடுத்துருவார். ஒரு சின்ன ஒரு ஷார்ட் பீரியட் தான், ரொம்ப 2.5 வருஷம் 3 வருஷம் கேப் கிடச்சா போகும், மனுஷன் பூந்து விளையாண்டுருவார் அப்படிங்கிற மாதிரி வந்துடும்.